ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலை இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து ஏடிஎம் கார்பன் மனுவை வந்து தாக்கல் பண்ணுறக்காக போகிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ரஞ்சித்தோட அம்மாவும் அப்பாவும் இந்த மாதிரி அவங்க பொண்ணோட கேசஸ்க்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்போனண்ட்டாக வேறு ஒன்று வந்து தாக்கல் பண்ணுறக்காக போகிறாங்க. ஸோ என்ன நடக்குது, இவங்களுக்குள்ள டிஸ்யூம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி நம்ம சுரேகா பற்றின பல எவிடன்ஸ் வந்து பார்சலாக வந்துட்டு இருக்குது. இப்போ கடைசியாக சுரேகாவோட முடியுமே வந்து எவிடன்ஸாக வந்துட்டுருக்கு. இந்த முடியை பார்த்த எல்லாருக்குமே செம ஆச்சரியம். அந்த முடிவில் இருந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லை பார்த்த சூர்யாவுக்கும் நந்தினிக்கும் செம ஷாக்கு. இன்னுமே அந்த பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் அவங்கள சந்தேகப்பட வச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் யார் எவர் அப்படிங்கிறது ஒன்றுமே வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போது அந்த முடியை பார்த்த அதிர்ச்சியில் குடும்பமே வந்து ரொம்ப ஒரு பதட்டத்துக்குள்ளே இருக்க ஒரு சுச்சுவேஷன் வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஒரு நேரத்தில் நம்ம சூர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ஏடிஎம் கார்பன் மனு தாக்கல் பண்ணியே ஆகணும், டைம் ஆக சுரேகாவோட உயிருக்கு ஆபத்தாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மனு தாக்கல் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ போனால் ஸோ பரமேஸ்வரன் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் ஆப்போசிட்டாக நீங்கள் இன்னொரு மனுவை நீங்கள் தாக்கல் பண்ணுங்கள், நம்ம பிள்ளைக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க கௌஷிக் வந்து பயந்துக்கிட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை வந்து சொல்லி விட்டுருப்பாங்க. இப்போது பரமேஸ்வரிக்கு கௌஷிக் அந்த நைட்டு வந்து எங்கேயோ போகிறாங்க. எங்கே போகிறாங்க ஏது போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித்தை தானே மீட் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. ரஞ்சித் கிட்ட அந்த பர்ஃப்யூம் கொடுத்து சுரேகாவோட முடியை இது பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. ஸோ இப்போது பரமேஸ்வரோட அண்ணனான துரைலிங்கமாக அவர் வந்துட்டு நார்மலாக நினச்சிப்பார். ஆனால் பரமேஸ்வரி இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறனால, இந்த ஒரு ரவுடிசத்தில் இருக்கனால யார் எப்படி அப்படிங்கிறத பரமேஸ்வரனால் கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா. அதனால் பரமேஸ்வரி கௌஷிக் அன்றைக்கி ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிருந்திருப்பாங்க. பரமேஸ்வரியோட ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. கௌஷிக்கும் ரஞ்சித்தும் மீட் பண்ணி பேசினது. அப்போ பரமேஸ்வரி ஒளிஞ்சிட்ருக்கும்போது தான் பார்க்குறாங்க, கௌஷிக் வந்து ஒரு கார்லேருந்து வெளியே வராங்க. அடுத்த டோரை திறந்தா நம்ம ரஞ்சித் வெளியே வராங்க. இதை பார்த்த பரமேஸ்வருக்கு செம ஷாக்கு. ஜெயிலேருந்து இந்த ரஞ்சித் எப்படி இந்த நேரம் வந்து வெளியே வந்தான், அப்போ ஜெயிலில் இந்த ரஞ்சித்துக்கு ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்குது, ஏதோ ஒரு போலீஸ் வந்து இந்த ரஞ்சித்துக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, ஒருவேளை நம்ம எஸ்ஐ சார் தான் ஹெல்ப் பண்ணுவாரா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தில் பரமேஸ்வரி எஸ்ஐக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் எஸ்ஐ, என்ன பரமேஸ்வரி, நான் சொன்ன வேலையை முடிச்சிடலாமா அப்படின்னு. சார் இப்போ நான் அதை பற்றி பேசலை, உங்கள் ஜெயிலில் ஒரு அக்யூஸ்ட் இருக்கான்ல ரஞ்சித் அப்படின்னு. ஆமாம் பரமேஸ்வரி, என்ன நம்ம பையன் தானே அப்படின்னு. சரி நம்ம பையன் தான், அவனுக்கு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஹெல்ப் பரமேஸ்வரி, அவரை நாங்கள் வேறு ஒரு ஜெயிலுக்கு மாற்றினதுக்கப்புறமா எந்த ஹெல்ப்பும் என்னால் பண்ண முடியாதே. இப்போ என்ன பரமேஸ்வரி, அது லீகலாக நம்மளால் எதுவும் பண்ண முடியாது பரமேஸ்வரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் எந்த ஹெல்ப்புமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி பரமேஸ்வரி கேட்குறாங்க. இல்லை நான் எந்த ஹெல்ப்புமே பண்ணல, என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. இல்லை டிசி சார், சும்மா தான் கேட்டேன், அந்த ரஞ்சித்துக்கு யாரோ உள்ளேருந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தோணுச்சு, அதனால தான் கேட்டேன் அப்படி. எதை வச்சு சொல்கிற பரமேஸ்வரி இப்படி. இல்லை சார் நான் சொல்கிறேன் உங்களுக்கு சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஏன்னா பரமேஸ்வரினாலே உண்மையை சொல்ல முடியல. ஏன்னா ரஞ்சித்துக்கு ஃபேவராக பரமேஸ்வரி இருக்கிறனால ரஞ்சித் இந்த மாதிரி ஜெயிலை விட்டு வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்ல முடியல. ஆனால் கௌசிக்கு பரமேஸ்வரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தனால பரமேஸ்வரிக்கு இப்போ எல்லா விஷயமே தெரிய வருது. ரஞ்சித் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா சிஓவான இந்த பொண்ணு வந்து காரை விட்டு வெளியே வரதையும் பார்க்குறாங்க. யாரா இந்த பொண்ணு புதுசாக இருக்கா, இவங்க 3 பேர் என்ன திட்டம் போடுறாங்க, இந்த பொண்ணு யாராக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பரமேஸ்வரி விசாரித்ததில் சுந்தரவல்லியோட கம்பெனியோட புது சிஓ இந்த பொண்ணு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அப்போ இந்த பொண்ணு ரஞ்சித்தோட ஆள் தான் அப்படிங்கிறது தெரிய வந்து அப்போ தான் பரமேஸ்வரிக்கு பல யோசனை வருது. அப்போது ஹரிதாவை குழந்தை இந்த பொண்ணாக தான் இருக்குமோ, ஒரு பொண்ணு தான் கொண்டிருக்கதா சொன்னாங்களே, அப்போ கண்டிப்பாக இந்த பொண்ணாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்த பரமேஸ்வரி இந்த மீட்டிங்ஸு இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்ததெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சூர்யா, பரமேஸ்வரி ஆல்மோஸ்ட் வந்து ரஞ்சித் பற்றின உண்மைகளெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பக்கம் நம்ம சூர்யா வக்கீலை பார்த்து ஏடிஎம் கார்பன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல்கிட்ட போய் பேசுகிறாங்க. வக்கீல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் சீக்கிரமாக
கண்டிப்பாக பண்ணி முடிச்சிடலாம் சூர்யா சார், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை, பலமான நம்பிக்கையை வக்கீலும் கொடுத்துட்றாங்க. உடனே இந்த ஏடிஎம் கார்பன் மனுக்கு தாக்கல் பண்ணுறாங்க. இப்போ கோர்ட்டில் ஒரு டேட் கொடுக்குறாங்க. அந்த டேட்டில் போய் சூர்யா, சுந்தரவல்லி எல்லாருமே மொத்த குடும்பமே கோர்ட்டில் ஆஜராயிருக்காங்க. அந்த மனு தாக்கல் எதுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சூர்யா கிட்டே கேட்குறாங்க. கோர்ட்டில் வச்சு சூர்யா, சார் இந்த மாதிரி என் தங்கச்சி காணாமல் போய் ரொம்ப நாள் ஆச்சு, என் தங்கச்சியை கண்டுபிடிக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன், என் தங்கச்சியோட ஒரு எவிடன்ஸ் எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸையும் சூர்யா வந்து கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தா நம்ம ஹரிதாவோட அம்மா அப்பா வந்து நிற்கிறாங்க. அவங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார் என்னோட பொண்ணை கொண்டதே இந்த குடும்பத்தில் தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, எனக்கு நீங்கள் இந்த குடும்பத்தில் எனக்கு ஒரு விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டாக வேறு ஒரு இதை வந்து இவங்க தாக்கல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சரி சூர்யாவோட குடும்பம் இனிமேல் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறத கோர்ட் உத்தரவு போடுறாங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட நாளில் எல்லா போலீஸு எல்லோரும் சேர்ந்து காணாமல் போன சுரேகா பொண்ணை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கேஸை வந்து தாக்கல் பண்ணுறாங்க. இப்போ கௌஷிக்கு செம்ம பயமாக இருக்குது. இப்படி தாக்கல் பண்ணால் யாருங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்களே, நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் கௌஷிக் வந்து இருக்காங்க. ரஞ்சித்துக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. டே ரஞ்சித், இங்கே எல்லாமே கையை மீறி போயிட்டுருக்குடா அப்படின்னு. என்னடா சொல்கிறேன், என்னாச்சு மச்சான் அப்படி. இல்லைடா மச்சான், இந்த மாதிரி அந்த சுந்தரவல்லி குடும்பம் மொத்தமாக ஏடிஎம் கார்பன் மனுவை தாக்கல் பண்ணுறாங்க. அது போக உங்கள் அம்மா அப்பா வேறு அந்த பரமேஸ்வரி பேச்சை கேட்டுட்டு வேறு ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போலீஸ் கண்டுபிடிச்சா நம்ம மொத்தமாக மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் சிஇஓவான நம்ம மாதங்கி சொல்கிறாங்க, கௌஷிக் நீங்கள் எதுக்காக இப்படி பயந்து சாகுறீங்க, இந்த ஒரு வேலையில் இருந்தால் நம்ம என்றைக்குமே பயப்படக்கூடாது, தில்லாக தான் நம்ம இந்த வேலையை பண்ணணும், அதனால் தயவு செஞ்சு நீங்கள் பயப்படாத கௌஷிக், பயந்தாலே நம்ம பாதி மாட்டிக்கிட்டோன்னு அர்த்தம், அதனால் நீங்கள் பயப்படாமல் சேஃபாக இருங்க, நானும் ரஞ்சித்தும் இந்த விஷயத்த கண்டிப்பாக பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ரஞ்சித் சொல்கிறாங்க, டே கௌஷிக், மாதங்கி நீ சின்னதாக நினைக்கிறாத, மாதங்கி பெரிய ஆள், மாதங்கி கண்டிப்பாக இந்த விஷயத்த பார்த்துப்பா, அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாதடா கௌஷிக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி மச்சான், அப்புறம் என்ன, நீங்களே சொல்லிட்டீங்க, இதுக்கு மேலே எனக்கு என்னடா இருக்குது, சரி பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி கௌஷிக்கும் சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, கௌஷிக், ரஞ்சித், மாதங்கி 3 பேரும் மாட்டுவாங்களா, இவங்க 3 பேர் தான் சுரேகாவை கடத்தி வச்சுருக்காங்கங்கிறது சூர்யாவுக்கு தெரிய வருமா, சுரேகா இருக்கிற இடத்த சூர்யா கண்டுபிடிச்சி சுரேகாவை காப்பாற்றுவாரா, இல்லை சுரேகாவை நம்ம நந்தினி காப்பாற்றுவாங்களா, இல்லை புனிதாவுக்கு கௌஷிக் மேலே சந்தேகப்பட்டு புனிதா கௌஷிக் விட்டு விலகுவாங்களா, இல்லை புனிதாவே கௌஷிக் ஏமாற்றி கடத்தி வேறு ஏதாச்சும் பண்ணுவாங்களா. இன்னொரு எனக்கு என்ன தோணுதுன்னா, புனிதாவை காதலிக்கிறாரு, ஆனால் நினச்சிருந்தா கௌஷிக் புனிதாவை எப்போவும் கடத்திருக்கலாம், ஆனால் புனிதாவை கடத்தலை. ஸோ இதிலேருந்து புனிதாவை காதலித்து ப்ரெக்னென்ட் ஆக்கி கேவலப்படணும்னு ஏதோ ஒன்று நினைக்கிறாங்க இந்த சீரியல்னு எனக்கு தோணுது. ஸோ அதை தான் ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டடா.